துன்பம் எது வந்தாலும் உண்மை காணுவது. ஆணையிட்டு நெருங்காது அன்னையினும் பெருகாது. ஆத்திரத்தில் அடிக்காதே எரிமலையாய் தீண்டாதே 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 தீண்டாதே. சொல்லு வார்த்தை கேளுங்க. பெண் பாவம் பொல்லாது. பெண் பாவம் போவால்தான். அப்ப ஆம்பளைங்க பாவம் அவ்வளவுதான். ஒன்னிலாது எதுவுமே இல்லாது போச்சு. எதுவுமே இல்லாது போச்சு. நம்மளாவது பரவாயில்ல. கல்யாணம் ஆயிட்டு வந்து பசங்க என்ன பண்ணுவாங்க? வருங்கால வாரிசுடா என் தலைமுறைங்க. உன்னால தான் கெட்டு போச்சு. இத பாரு பொம்பளை பாவங்க போவங்க குடிச்சு. நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த கருவிலே கலைத்தடை. என்னங்க சொல்றீங்க? நான் உயிரோடு இருந்தா மற்றொரு பிள்ளையை வெற்றுப்பா. நீ இந்த அது முதல்ல ட்ரை பண்ண வேண்டியதானே? உங்களால முடியல. பேட்டரி காலியாகி போச்சு. அப்போ கையால கையால அவன் சொன்னால. ஓ கடியாஜா பேட்டரி காலியாகி போச்சு. இந்த கபாலா துறை எதிர்க்க கபாலா துறை என்ன பாய் எல்லாதான் இந்த கருவை கலைத்தடை. உயிரே போனா முடியாதுங்க. உயிரே போனாலும் தெரியும். வணங்க வணங்க சொல்றதுக்கு வணங்க வணங்க. ஐயோ பாய் வந்துட்டா. வருவான் கரு விளங்காதவன் விளங்காதவன். அந்த யமன் உனக்கு சங்க ஊதிட்டான். கூப்பிடுறான் நல்லா அந்த மொட்டையை ஓட்டி விட்டுட்டா. யமன் ஆவதாவது அதை வந்துட்டானே கத்திங்கிறான் பாரு. குவா வாடா குவா வாடா. அது எங்கானா 2 மாசமாவது வெயிட் உள்ள இருந்திருக்கும். அது 8 வச்சு வெளியே வர வச்ச உனக்கு கூப்பிட்டு குளோஸ். இந்த கபாலா துறை இருக்கு வரை அதை எதிர்க்கவோ அதான் முடிய போதுங்க. பிள்ளையோ பிறந்தாலும் சரி முடிஞ்சு போச்சு. பிள்ளை பிறக்கலாம். வந்துட்டான் யமன். கூப்பிட்டுங்கிறான். வா பார்க்கலாம். யமனுக்கு யமன் தான். ஆனா எனக்கு தான் நல்லது. நீ செத்தாலும் எனக்கு குவார்டர் உண்டு. அந்த குழந்தை செத்தாலும் எனக்கு குவார்டர் உண்டு. அவன் மொத்தல எனக்கு ஒரு குவார்டர் உண்டு. வா பார்க்கலாம் யமனை. செத்தாலும் குவார்டர் உண்டு வாழ்ந்தாலும் குவார்டர். உலகத்துல தான் நடக்குது. வா பார்க்கலாம். யாரு வளர்க்க போறாங்கன்னு தெரியலையே ராஜா. ஐயோ எங்க நான் குவார்டர் அடிக்கணும். எங்க எங்க யமன் யமனே நீதான்டா எனக்கு. யாரு உடனே இருந்தே கொல்லுங்க. யமன் அத பாரு அம்மா மடியில படுத்துக்கறான் பாரு. கூப்பிடுறான் பாரு. போ பாத்தியாடா உன் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும். ஓ போயா. பிள்ளையே வேண்டாம் என்று மறுத்துரைத்தேன். கருவை சுமக்காது என்று மறுத்து பிள்ளையை பெற்று இந்த பிள்ளையால் எனக்கு மனம் தெரியுமா தெரியாதா? தெரிந்திருந்த பெண் பிள்ளையாக பெண் பிடிக்க இந்த குழந்தை பெற்று இருக்க. இந்த குழந்தை கரைச்சல் கரத்தில் கொடுத்து முடியாதுங்க. முடியாது உனக்கு முடியாது முடியாது முடியாதுங்க. பிடிவாதம் சொல்றது கேளு. நீ போயிடு வா. இந்த கபாலா துறை அழிக்க என்ன எவ்வளவு கரெக்டா தொங்கி போச்சு. மொத்தம் தொங்கி போச்சு. எல்லாம் தொங்கி போச்சு. கொடுக்க முடியாதா? முடியாது முடியாது முடியாது. அடி கொண்டே குழந்தை கேட்டு புடிச்சிட்டாங்க. எங்க குழந்தை தலைக்கு திரும்பிக்கிட்ட நிமித்தா இது சாக போற குழந்தை. ஐயோ தலை கீழே இருந்தா கால்ல மேல தூங்கிடு. வேணாங்க விட்டுருங்க விட்டுருங்க. ஏஜமா அந்த குழந்தை மூஞ்ச ஒரு முறை நான் பாத்துறேங்க. நம்மள பாக்காதே. இத பாருங்க குழந்தை சாவத்தான் சாவ போகுது. ஒரு முறை நான் பாத்துறேன். முடியாது. இத பாருங்க இந்த குழந்தைக்கு பாதி ஏற்பாடு எந்து. ஆமா அது என்னடா பாதி? ஊதிக்கு ஏற்பாடு பண்ணது நானு. குழந்தை குத்துது அந்த அம்மா. அதனால ஆளு பாதி பாதிக்குது காட்டு நம்பாங்க. ஜலமலைகளை கொண்டு வந்து சேர்த்ததா இந்த பிள்ளை பிறந்தது. குடிங்க. சரி கொடுக்கிறேன். பார்த்து சீக்கிரம் கொடு. வந்து போட்டேன். அவன் குழந்தைல அங்கங்க அள்ளிக்கிறான். திருப்பி போய் மலைலாம் ஏறிக்கிறான். அங்க போய் பிறக்காது. இங்க ஏன்டா வந்து பிறந்த? அது இந்த சுடகுள் வந்து பிறந்த. ஏண்டா ராத் ஐயோ எங்க
அந்த ஈத்த உனக்கு நான் வர கொடுத்தான் அந்த பரதேசி பண்டார பயல் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் இரு விழிய இருக்க வைத்தான். ஆம்பளை குழந்தை தானே இது பொம்பளை குழந்தை கண்ணு நல்லா தெரிஞ்சு பாரு. நான் சொல்றேன் ஆமா நீ தான் ஏமாந்து பேசிங்கிற. ஆமாங்க பாத்தியா ஆமா இந்த கபாலத்துக்கு போயிட்டான் கிடையாது. இந்த குழந்தை சிக்னல்ல மாறி வந்துட்டு சிக்னல். ஆமா சிக்னல் ப்ராப்ளம். அது நான் சிக்னல் வேற குழந்தை வேற எங்க போட்டுக்குது வேற குழந்தை எங்க வந்துட்டுக்குது. இந்த ஏயில நீ தப்பிச்ச மயிர் அடையில அந்த மயிர்னு சொல்ல கூடாதுன்னு சொன்னேன் நான். பாத்தியாடா அந்த பரமணியை எனக்கு வைந்து பெண் குழந்தை படைச்சிருக்கான் என் தெய்வமே. ஆனா ஒண்ணுங்க இதே ஆம்பளை குழந்தை பிறந்திருந்தா நீ சத்தா கூட அழுவாது. அது ஏன்டா எங்க அப்பங்கார எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிறான் எங்க பூஜாரி வச்சுக்கிறான் எவன் சண்டைக்கு வரும் அப்படின்னு யோசனை பண்ணி இருக்கும். இதே பொம்பளை பிள்ளையாண்டா அப்பா நீ வேலைக்கு போகாதுப்பா நான் சம்பாதிச்சு போறேன்பா நீ கஷ்டப்படாதுப்பா அவனு மூக்க சிந்தினா இதுங்க. பெண்கள் தாண்டா இன்று நாட்டுக்கே கண்கள். ஆமாங்க பெண் இல்லையே ஆணுக்கு என்ன வேலை? எதுவுமே கிடையாது. வாசற்ற மாணிக்கம். ஆமா என் பத்தனமாட்டு தங்கமே என் தெய்வமே. எங்க பக்கத்து வீட்டு குடிக்கார மாதிரியே பேசுறப்பதான் அவனோட விட்டான் ஃபுல்லா தரகாச்சுவான் போட்டு அடிப்பான் முகம் வாயில் ரத்தம் ஒரு அடிச்சுங்க இருப்பான் போய் கொஞ்சம் ஆகி போச்சுன்னா போதை தெரிஞ்சிடும். நானா ஒன்று அடிச்சேன் சரி பரவாயில்ல சினிமா போலாமா சரி வாங்கி சாப்பிடலாமா அது போல நீ பேசிக்கார விளங்காத பாசத்தை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. பாசத்தை விட மற்ற பாசம் சிறந்தது. அடிச்சுங்கன்னா இவன் பேசுது தாயின் உறவால் வந்தது ரத்த பாசம். இது என்ன பாசம் தெரியுமா? உயிருக்கு மேலான பாசம். ஏதோ ஒரு பாசம். என் தெய்வமே குடு உன்னால் அல்லவா இந்த பெண் குழந்தை எனக்கு பிறந்திருக்குது. மரணமே தடுத்த என் தெய்வமே தாய் என்னுடைய மகளுக்கு ஒரு பெயரை வச்சிருக்கேன் பாதி பேதி. அதெல்லாம் போய் எந்த காலமாச்சு ஒண்ணுமாட அங்கேயே இருக்கிற பாதி இன்னொன்று வச்சுட்டா ஆயமா ஆயமா பழைய தெய்வம் இல்லன்னா புது பேரு அருமையான பேரு. என்ன பேரு? எல்லாம் பார்த்து நடுங்கணும். கொரோனா. ஐயோ ஐயோ கொரோனாவே சொல்லாதே. 3 வருஷம் பட்டதெல்லாம் போதாதா இன்னுமாடா கொரோனா? அது போதும். முதல்ல நம்ம தலைமையில தான் கையை வைப்பான். என் தலைமையில கை வச்சா கூட எப்படின்னா நின்றுவான். ஆனா உன் தலைமையில கை வச்சா வைக்கு வீந்துருவான். கொஞ்சம் குஞ்சு காட்டான் பாருங்க. இதுல ஏமா அங்க நிப்பான் வயசுக்கு இளங்காரவனே கண்ணே கோமலமலே அந்த சிவனை குறித்து நான் தவம் புரிந்தேன். நீ அந்த சக்தி கருமாரியை வணங்கி வந்தாய். இரு சக்தியும் ஒன்றாக சேர்ந்து சிவசக்தி 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 அருமையான பேர் வச்சுங்க. உங்க வாயில சூப்பரா வைக்கிற வாயில வைக்கிறது இல்ல. அம்மா விட்டு கூடு. அம்மா நமது மகளை கண்ணை இவை போல் காப்பது உன் கடமை. ஆமா 14 உலகங்களே இந்த கபாலா தூரன் பெருமை என்று பார்த்து விட்டு வரேன். அது இல்ல அம்மா தான் ஒண்ணு ஒரு மாதிரியா பாத்துக்குது. இல்ல இங்க நீ குத்துருலாம் இது அப்ப நான் கொடுக்காதனால தான் உன்னை பார்க்கதே வெறுப்பாக்குற அப்படின்னு. அம்மா நமது மகளை